வள்ளல் முகம்மதுங்கிறவர் கேட்கிறார் இளையாங்குடியிலிருந்து. இதுவும் அந்த காலகட்டத்தில் உள்ளது, அந்த 2வது 3வது மாசத்தில் உள்ள கேள்விகள் தான். சூரா அலக்கு சூறாவுன்னா இக்ர சூறா இருக்குல்ல, அது சூரா அலக்கு சூறாவுடைய கடைசி வசனம் சஜிதாவுடைய வசனமாக உள்ளது. இதை தொழுகையில் ஓதினால் சஜிதா செய்ய வேண்டுமா? அப்படி சஜிதா செய்து மீண்டும் நிலைக்கு திரும்பினால் ருக்குவுக்கு முன்னர் வேறு சூறா எதுவும் ஓத வேண்டுமா, இல்லை அப்படியே ருக்கு செய்யலாமா என்று கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அந்த முதல் விஷயம் இக்ர சூறா சஜிதாவுக்குரிய சூறாவான்னு விளங்கிக்கணும். அது சஜிதாவுடைய சூறா தான். சஜிதாவுடைய சூறாண்டு ஒரு 14 இடம் குரான்ல போட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. ஆனால் ஒரு 4 சூறாக்களுக்கு 4 வசனங்களுக்கு சஜிதா செஞ்சிருக்கிறாங்க, செய்யணும்னு வருது. 4 சஜிதா எதுன்னு கேட்டா, நஜ்முங்கிற நஜ்முங்கிற சூறா இருக்கு இல்லையா, அந்த சூரத்து நஜ்முங்கிற சூறாவுக்கு அதுல ஒரு சஜிதாவுடைய வசனம் வரும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு புகாரியில 1067வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது சஜிதாவுடைய வசனம். அதே மாதிரி இதஸ்ஸமாவுன் ஷக்கத்துன்னு இன்ஷிகாக் சூறா இருக்கு இல்லையா, அந்த சூறாவுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புகாரியில 766வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி அலக்கு சூறாவுல சஜிதா செஞ்சிருக்கிறாங்க என்பது முஸ்லிம்ல நாங்கள் ரசூலுல்லாவோட சேர்ந்து இதஸ்ஸமாவுன் ஷக்கத்து சூறாவுக்கும் இக்ர பிஸ்மி ரப்பிக்க சூறாவுக்கும் சஜிதா செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதே மாதிரி சாதுங்கிற சூறாவுல ஒரு சஜிதாக்கு ரசூலுல்லாஹ் ஓதி சஜிதா செஞ்சிருக்கிறாங்க என்று புகாரியில் 1069வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப சாது 1, அலக்கு 1, நஜிமு 1, இதஸ்ஸமாவுன் ஷக்கத்துங்கிற சூறா 1, இந்த 4 சூறாவுல சஜிதா செஞ்சதுக்கு தான் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. 14 சூறான்னு ஓரத்தில் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப அந்த வகையில் இந்த அலக்கு சூறா என்பது எதுக்குரியது? சஜிதாவுக்குரிய ஒரு வசனம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, இந்த இதை தொழுகையிலையும் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழுகையிலையும் இதை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சூறாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழுகையிலையும் செஞ்சிருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, புகாரியில 766வது ஹதீஸ். அதுல அபு ராஃபிங்கிறவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் அபு ஹுரைராவோட சேர்ந்து இஷா தொழுகையை தொழுதோம். அபு ஹுரைரா இமாமா இருக்கிறாரு, நாங்க தொழுகிறோம். தொழுதும் போது இப்ப கரா இதஸ்ஸமாவுன் ஷக்கத்து, தொழுகையில இதஸ்ஸமாவுன் ஷக்கத்து ஓதுறாரு. ஓதி இப்ப சஜிதா செஞ்சாரு. இப்போ குல்துல அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி சஜிதா செஞ்சீங்க, தொழுகையில ஓதிட்டு எதுக்கு சஜிதா செய்யறீங்க? அப்ப அபு ஹுரைரா சொன்னாரு, சஜத்து ஹல்ஃப் அபில் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இமாமாக இருந்து அவங்களுக்கு பின்னாடி இந்த வசனத்திற்கு நான் சஜிதா செஞ்சு இருக்கிறேன், எனவே நான் சஜிதா செய்வேன், மௌத்தார் வரைக்கும் நான் செய்யத்தான் செய்வேன். இந்த சூறாவை ஓதினால் ரசூலுல்லாஹ் ஓதி நாங்க ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி சஜிதா செஞ்சிருக்கிறோம், அதனால செய்வேன்னு சொல்றாரு. அப்ப தொழுகையில இந்த 4 சூறாவுல உள்ளதை ஓதினாலும் சஜிதா செய்யறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையா இருந்திருக்குது என்பதற்கு இந்த புகாரியில 766வது ஹதீஸ்ல இடம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சஜிதா செய்யறதுங்கிறது இருக்குல்ல, இது விரும்பத்தக்கதானே தவிர கட்டாயம் கிடையாது. ஒருவர் சஜிதாவுடைய வசனத்தை ஓதுறார், தொழுகையிலேயோ தொழுகைக்கு வெளியிலேயோ, கண்டிப்பா செய்யணுமான்னு கேட்டா அப்படி அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் இல்லைங்கிறது கேட்டா, புகாரியில 1072வது ஹதீஸ்ல இருக்கிறது. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஸைத் இப்னு சாபித் அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் சஜிதாவுடைய வசனத்தை ஓதுகிறார். ஓதிட்டு அப்ப ரசூல் எந்த வசனம் நஜ்மு சூறா இருக்குல்ல, நஜ்மு சூறா, நஜ்முல சஜிதா இருக்குது, அந்த சஜிதாவுடைய வசனத்தை ஓதுறாரு. அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யல, இவர் ஓதுறாரு, இவரும் செய்யல, ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களும் சஜிதா செய்யல. அப்ப இந்த சஜிதா செய்தல் என்பது விரும்பத்தக்கது. ஒருவர் சஜிதாவுடைய வசனத்தை குர்ஆனை ஓதிட்டே வர்றாரு, அதை ஓதிட்டு சஜிதா செய்யாம அடுத்த சூறாவுக்கு போயிட்டாரு, குற்றமாண்டா குற்றம் கிடையாது. அது விரும்பத்தக்க சுன்னத்து. செஞ்சாருன்னா ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிட்டாரு, செய்யல என்று சொன்னா குற்றவாளி ஆக மாட்டார் என்பது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கல்ல. அந்த சூறாவை கேட்டுட்டு அவங்க சஜிதா செய்யலையே, ஓதுன அவரும் செய்யல, கேட்டு அவங்களும் செய்யல, நீ எப்படி சஜிதா செய்யலன்னு ரசூலுல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை. அப்ப நஜ்மு சூறாவை நஜ்மு சூறாவுல சஜிதா இருக்குது,
சில நேரத்தில் செஞ்சிருக்கிறாங்க, சில நேரத்தில் செய்யாமல் இருந்திருக்கிறாங்கன்னா அது ஒரு அனுமதிக்கப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக்கிறோம். அதனால இக்ரா சூரா நீங்கள் ஓதினீர்களே ஆனால் அதுல என்ன செய்யலாம், சைதா செய்யறது செய்யலாம். இமாமு செஞ்சா செஞ்சுட்டு போங்க. இமாமு செய்யாமே உட்கார்ந்துட்டாருவீங்க, எப்படி நீ விட போச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சைதாவுடைய வசனத்தை ஓதிட்டு சைதா செய்யாம இருந்திருக்கிறாங்க. அப்ப சைதா செய்யறது இமாமை சார்ந்ததா போயிருப்ப. இமாமு இக்ரா சூரா ஓதுறாரு, ஓதும் போது கல்லா அலா துதி வஸ்ஜுது வக்தரிப், அதான் கடைசி வசனம், சைதா செய்வீராகன்றது முடியும். அதை ஓதிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த ஓதுனதை செயல்படுத்துவதற்காக சைதா செய்யறாருன்னு சொன்னா செய்யலாம். நீங்களே இமாமோட சேர்ந்து செஞ்சிருங்க. அதே நேரத்தில் அப்படி செய்யல, அவர் விட்டுட்டாரு, அப்படி ருக்குவுக்கு போய் சைதாவுக்கு அப்புறம் போறாரு, நேர சைதாவுக்கு போகாம ருக்கு செஞ்சுட்டு அப்புறம் சைதாவுக்கு போறாருன்னு வைங்களேன், அது எப்படி நீ போன்னு பஞ்சாயத்து வச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த சைதா செய்வது விரும்பத்தக்க ஒரு சுண்ணத்தானே தவிர அது கண்டிப்பா செய்ய வேண்டிய கட்டாய கடமை இல்லை. இதை விளைவிக்கணும். அடுத்த அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா முக்கியமான கேள்வி, இப்ப கடைசி வசனத்தை ஓதிட்டாரு, வஸ்ஜுது வக்தரிப்னு ஓதிட்டாரு. ஓதிட்டு இப்ப நேரம் எங்க போயிட்டாரு, சைதாவுக்கு போயிட்டாரு. சைதாவுக்கு போயிட்டு மறுபடியும் எந்திரிக்கணும்ல, எந்திரிச்ச பிறகு அப்ப என்ன செய்யறது, அதுக்கு ஏதாவது ஓதணுமான்னு கேட்டா ஓதத்தான் வேணும். நீங்க சஜிதா வசனத்துக்குன்னு நீங்க செய்யறதா இருந்தா நீங்க ருக்கு செஞ்சுட்டு சைதா செஞ்சிருக்கணும். முடிக்கிறதா இருந்தா வஸ்ஜுது வக்தரிப்னு ஓதி முடிச்சிட்டீங்க, அதுக்கடுத்து என்ன செய்யணும், நம்ம கடமை ருக்கு செய்யணும், அதுக்கப்புறம் சைதா செய்யணும். இவரை ருக்கு செய்யாம இந்த சஜிதா வசனத்துக்காக வேண்டி சைதா செஞ்சு விட்டார். வஸ்ஜுது வக்தரிப்னு ஓதுறாரு, நேர சைதாவுக்கு போயிட்டார். இப்ப இவருக்கு என்ன பாக்கி இருக்குது, ருக்கு பாக்கி இருக்குது. அவர் பாக்கி இருக்கிறதுனால எந்திரிச்சிட்டு அவர் ருக்குவை மட்டும் செஞ்சாலும் அவர் மேல குற்றம் கிடையாது. அல்லது இன்னொரு சூறா ஓதிட்டு ஒரு 2 சூறா 3 சூறா ஓதலாம், எத்தனை வேணாலும் ஓதலாம். அப்ப வஸ்ஜுது வக்தரிப்னு ஓதிட்டார்ல, அடுத்து என்ன செய்யணும், குல் ஹுவல்லாஹ் சூறா ஓதிவிட்டு அவர் ருக்கு செஞ்சாலும் அதுவும் மார்க்கத்துல தப்பு கிடையாது. அல்ல ஒண்ணுமே ஓதாம என்ன செய்யறாரு, எந்திரிச்சிட்டாரு, அந்த சஜிதா திலாவத்து சஜிதா, தொழுகைக்கு உள்ள சஜிதா இல்ல. இந்த வஸ்ஜுது வக்தரிப்னு செஞ்சாரு இல்லையா, அது ஓதுனதுக்கான சஜிதா. இப்ப எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர்னு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச பிறகு நம்ம ருக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது, தொழுகைக்கு உரிய சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படியே அவர் ருக்குக்கு போனாரு, எப்படி போனான்னு கேட்க இயலாது. ஏன்னா உன்னை ஓதிட்டு தான் நீ ருக்குக்கு போகணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. ருக்கு மிச்சம் இருக்கு அவருக்கு, சஜிதாவை செஞ்சு விட்டாரு. ஆனா அந்த ரக்காத்தை முடிக்கிறதுக்கு ஒரு ருக்கு செய்யணும், 2 சஜிதா செய்யணும், அத்தையாத்து மிச்சம் இருக்குது. மிச்சம் இருக்கிறத எந்திரிச்சு மறுபடியும் என்ன செய்யறாருன்னா ருக்கு செய்து விட்டு சஜிதா ஒன்னும் ஓதாம செஞ்சாலும் மார்க்கத்தில் உள்ளதுதான். அல்லது அந்த கண்டினியூவா ஒருத்தர் எவ்வளவு நாள் ஓதலாமே, பக்கரா ஓதலாம், ஆலய முறை எவ்வளவு நாள் ஓதிக்கிறலாமே என்கிற அடிப்படையில் எந்திரிச்சிட்டு ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிப்பிட்டு அப்புறம் ருக்கு செஞ்சா அதுவும் செய்யலாமாண்டா செய்யலாம். ரெண்டுமே கூடுந்தானே தவிர அதை ஓதித்தான் ஆவணும்னு கட்டாயப்படுத்த முடியாது, ஓதக்கூடாது என்று தடுக்கவும் முடியாது. ரெண்டுக்கும் நமக்கு ஆதாரம் இருக்குது. ஒரு சூறா 2 சூறா 3 சூறா ஓதுனதுக்கு ஆதாரம் இருக்குது.